அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சரம் ஸ்திரம் உபயம் பிரிப்பாங்க. சர ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்கிறத இன்னைக்கு அனுபவிச்சாகணும். அவன் என்ன கர்மம் பண்ணாலும் இன்னைக்கு அனுபவிச்சாகணும். ஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் பண்ணதை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருப்பான். உபயத்தை எடுத்தீங்கன்னா இவன் இன்னைக்கு பண்ணுறதை அடுத்த ஜென்மத்தை தான் அனுபவிப்பான். அப்போ இந்த மாதிரி லக்னம் ராசி அமைய பார்த்து பூர்வ ஜென்மம் வேலை செய்தா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ சரத்தில் எனக்கு வந்து சர ராசி சர லக்னம், நான் என்ன செயல் செய்யறோம் அதை வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன். அடுத்தது செய்யக்கூடிய காரணங்கள் பதிவாகிறது வந்து நம்ம ஆன்மால பதிவாகும். நல்லது இருந்தாலும் சரி கெட்டது, அதை வந்து நம்ம வேதாத்திரி ஐயா அழகாக சொல்லுவார், கருமையம் அப்படி, அதை நம்ம ஜீனில் பதிவாகும். நம்ம செய்கிற எல்லா விஷயமே பதிவாகும். இதை இந்த மாதிரி சரம் ஸ்திரம் பிரிக்கும் போது சரத்துக்கு வந்து அடுத்த ஜென்மா வருதா இல்லையா தெரியாது, இந்த ஜென்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரியணும். ஸ்திரத்துக்கு லாஸ்ட், அதாவது முன்னாடி செஞ்ச கர்மா அனுபவிக்கணும். உபயத்துக்கு வந்து இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அடுத்த ஜென்மத்துக்கு தான் அது வரும். சரத்துக்கு அதிகமாக கிடைக்கும், உபயத்துக்கு கிடைக்காது அதிகமாக. ஸ்திரத்துக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும்.